வரணும் அப்படின்னா எப்பவுமே வந்து காலதாமதமாகும். ஆனா இப்ப இருக்க காலகட்டத்துல ஒவ்வொரு நாளும் புது புது தொழில்நுட்பங்களை ஒரு நிறுவனம் அவங்களோட வாகனங்களை புகுத்திட்டு இருக்காங்க. ஏன்னா வாகனம் பொறுத்தவரையும் ஒவ்வொரு நாளும் அபரிமிதமான வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு. இது உலகறிஞ்ச ஒரு விஷயம் தான். இப்ப நம்ம எப்படி வாகனங்களை பயன்படுத்திட்டு இருக்கோம், வாகனத்துல உள்ள நுழையிறதுக்கும் வாகனத்தை இயக்குறதுக்கும் நம்ம சாவிகள் பயன்படுத்திட்டு இருக்கோம். அப்போ அதோட அடுத்த தொழில்நுட்பம் பார்க்கும்போது கீலெஸ் என்ட்ரி, சாவிகள் இல்லாம உள்ள போறதே வந்துருச்சு. ஆனா எதிர்காலத்துல எப்படி வரும் போனா அந்த வாகனத்தோட உரிமையாளர் தன்னோட கை ரேகையோட பதிந்தா மட்டும்தான் அந்த வாகனத்தை இயக்க முடியும், அதை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு ஒரு புதிய தொழில்நுட்பங்களை வெகு விரைவில் கொண்டு வர போறாங்க. அது மட்டும் கிடையாதுங்க, எதிர்காலத்துல எரிபொருள் தட்டுப்பாடு அதிகமா இருக்கு. அதை நிவர்த்தி செய்யறதுக்காக எல்லாமே மின்கலன் சம்பந்தப்பட்ட வாகனங்கள் அதிகமா நம்மளோட சாலைகளை பார்க்க முடியும். அதுக்கேற்ற மாதிரி ஒட்டுமொத்த வடிவமைப்பும் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்க போகுது. அது மட்டும் கிடையாது, ஓட்டுநர் இல்லாம விழுந்து அப்புறம் அந்த மாதிரி வாகனங்களை வந்து பாதுகாக்கிறதுக்கு, அதுவும் திருடு போகாம இருக்கிறதுக்கு, இருக்கிற இடத்துல இருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு, இப்படி பல புது புது விஷயங்கள் எதிர்காலத்தில் போகுது. எதிர்காலம் பண்ணா ஒரு 100-250 ஆண்டுகள் அவெல்லாம் கிடையாதுங்க. வெறும் 4-5 ஆண்டுகள் இந்த மாதிரி தொழில்நுட்பங்கள் வெகு விரைவில் நம்ம சந்திக்க போறோம். எதுவா இருந்தாலும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்மளுக்கு பயன்படக்கூடிய விஷயம் தானே. சரி, இன்றைக்கும் ஒரு புதிய வாகனத்தை பார்க்க போறோம். அது என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு நிகழ்ச்சிக்கு போலாம் வாங்க. ஒரு வண்டி வாங்க போறோம் அப்படின்னா நம்ம கவனிக்கக்கூடிய பல விஷயங்களை ரொம்ப சில விஷயங்கள் அதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது இருக்குங்க. அந்த வாகனத்தோட நிறுவனம் எது, எத்தனை வருஷமா சந்தையில இருக்கு, அதோட தரம் என்ன, அதே மாதிரி அதோட மறு மதிப்பீடு, ரீசேல் வேல்யூ, இது எல்லாமே நம்ம ஒட்டு மொத்தமா பார்ப்போம். எல்லாமே நம்மளுக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் அந்த வாகனத்தை நம்ம தேர்வு செய்யணும். ஏன்னா ஒரு வாகனம் அப்படின்றது ஒரு வருஷம் கிடையாதுங்க, கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் நம்ம கூடிய வச்சு பராமரிக்க போற ஒரு விஷயம். சரி, இதுல ரொம்ப முக்கியமா அது இந்திய நிறுவனமா இருந்தா எப்படி நல்லா இருக்கும், அப்படி ரொம்ப தைரியமா நம்மளா சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் தான் ஹீரோ நிறுவனம். ஹீரோ அப்படின்னாலே நம்ம மனசுல பட்டுன்னு வரக்கூடியது ஸ்ப்ளெண்டர் தாங்க. கிட்டத்தட்ட 10-15 வருஷமா அந்த வாகனம் நம்ம கூட வந்து ஒன்றிணைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு வாகனம் சொல்ல முடியும். இப்ப அந்த நிறுவனம் சமீபத்துல ஸ்ப்ளெண்டர் ப்ரோ அப்படின்னு ஒரு வகையை அறிமுகம் செஞ்சிருக்காங்க. அந்த வாகனத்தை நானும் பார்த்தேன், செமையா இருக்கு. உங்களோட பார்வைக்கு ஒரு முறை படம் பிடிச்சிருக்கோம், நீங்களே பார்க்கலாம். வண்டியை பாத்தீங்களா? வண்டியை பார்த்தா என்ன தோணுச்சு உங்க மனசுல? நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சரியான ஒரு 2 சக்கர வாகனம் அப்படின்னா ஹீரோல ஸ்ப்ளெண்டர் ப்ரோ அப்படின்றது மனசுல பட்டிருக்கல. எனக்கும் இந்த வண்டியை பார்த்தா அந்த விஷயம் தான் தோணுச்சு. சரி, இந்த வண்டியை பத்தி மேலும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா சென்னை தாம்பரத்தில் இருக்கக்கூடிய ராதா மோட்டார்ஸ் வந்திருக்கோம். அங்க இருக்கக்கூடிய விக்னேஷ் கூட இருக்காரு. அவர்கிட்ட இன்னும் பல பெரிய விஷயங்கள் நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் விக்னேஷ். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். செம்மையா இருக்கீங்க விக்னேஷ். அப்புறம் ஹீரோ அப்படின்னாலே நிறைய விஷயங்களுக்கு தெரியும். ஏன்னா அப்படின்றது கிட்டத்தட்ட நான் பள்ளிக்கூடத்துல படிக்கும் போதே ஹீரோ வண்டி அப்படின்னாலே ஸ்ப்ளெண்டர், நிறைய பேஷன், நிறைய வண்டி நாங்க பார்த்துட்டோம். இப்போ வந்து நீங்க ஸ்ப்ளெண்டர் ப்ரோ அப்படின்னு புதுசா ஒரு வண்டியை கொண்டு வந்திருக்கீங்க. இந்த வண்டி பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறோம். முதல்ல வந்து ஹீரோ அந்த நிறுவனத்தை பத்தி சில விஷயங்கள்லாம் சொல்லுங்க. பைக்குன்னா ஹீரோ தான் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் மற்ற கம்பெனி எல்லாம். டூ வீலர்லேயே ஃபர்ஸ்ட் நம்பர் 1ல இருக்கிறது ஹீரோ தான். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவில் வந்து மைலேஜ், ஹீரோவில் வந்து தான் 5 இயர்ஸ் வாரண்டி தராங்க. இதுவரை எந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனியும் எந்த டூ வீலர் கம்பெனியும் வாரண்டி 5 இயர்ஸ் கிடையாது. இவ்வளவு விஷயம் கொடுக்குறீங்க. இப்ப பொதுவாக வாடிக்கையாளர் அப்படின்றது ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, மாறிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி எல்லா தரப்பு வாடிக்கையாளர்களும் வந்து திருப்திப்படுத்துறது அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம். அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க, அவங்களோட எதிர்பார்ப்புகள் எப்படி நீங்க பூர்த்தி செய்றீங்க? இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம சென்னை கண்டிஷனுக்கு கூட பாத்தீங்கன்னா மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் தான் நிறைய பேர் இருக்காங்க. மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து மைலேஜ், ரெண்டாவது வந்து லோயஸ்ட் காஸ்ட், இது 2 தான் ஃபர்ஸ்ட் எதிர்பார்க்குறாங்க. அந்த லெவலில் வந்து நம்ம இதில் மைலேஜ்லையும் சரி பிரைஸ்லையும் சரி லோயஸ்ட் ப்ரைஸில் ஸ்ப்ளெண்டர் ப்ரோன்னு சொல்லி வண்டி கொடுத்துருக்கோம். ப்ளஸ் வந்து நம்ம இதில் ஹீரோவில் வந்து ப்ரீமியம் பைக்கே இருக்குது, அதிகமாக 150cc அந்த மாதிரி 225 cc வண்டி இருக்குது. லோயஸ்ட் காஸ்ட்டில் வந்து மைலேஜோட வண்டி நம்மக்கிட்ட இருக்குது. எந்த வகையான வாடிக்கையாளர் வந்தாலும் நம்ம கிட்ட அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான வாகனங்கள். சரி, இப்ப நம்ம ஸ்ப்ளெண்டர் ப்ரோ அப்படின்னு நம்ம கொடுக்க போறோம். ஸ்ப்ளெண்டர் அப்படின்றது எங்களுக்கு தெரியும். ப்ரோ நீங்க புதுசாக கொண்டு வந்தீங்க, இது எப்போ வந்து லான்ச் பண்ணீங்க, எப்போ கொண்டு வந்தீங்க சந்தைக்கு அறிமுகப்படுத்துனீங்க? ஸ்ப்ளெண்டர் ப்ரோ பைக்ன்றது 2010ல் லான்ச் பண்ணாங்க. இது வந்து செல்ஃப் ஷாட்டோட முக்கியமாக செல்ஃப் ஷாட்லையும் வருது, செல்ஃப் ஷாட் இல்லாமல் கிக் ஷாட்லையும் வருது. இதில் ஸ்போக்ஸ் வீல் வரும், அலாய் வீல் வரும். 2 வேரியன்ட்டு கொடுத்துருக்காங்க ஸ்ப்ளெண்டர் ப்ரோ. இது வந்து மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்க்கும் நல்ல ஃபர்ஸ்ட் வந்து மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் தான். இது லாங் டிராவல் போகிறதுக்கும் வர்றதுக்கும், ரெண்டாவது வந்து மைலேஜ் பர்ஃபார்மன்ஸுக்கும் இந்த வண்டி சூட்டபுளாக இருக்கும். புதுசு புதுசாக நிறைய கொடுத்துட்டு இருக்கோம். வாடிக்கையாளருக்கு எவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் டிசைனிங் பண்ணலேருந்து எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம்.
நானும் அந்த படங்களை பார்க்கும்போது ரொம்ப ஆர்வமா இருந்துச்சு. பட் பக்கத்துல தான் அந்த ஸ்ப்ளெண்டர் ப்ரோ இருக்கு. அந்த வாகனத்தை பத்தி ஒரு வாடிக்கையாளரா எப்படிலாம் நீங்க வடிவமைச்சிருக்கீங்க, எங்களுக்கு ஏற்ற மாதிரி எப்படி கொடுத்துருக்கீங்க அப்படின்றத பார்க்கலாமா? ஹீரோ ஸ்ப்ளெண்டர் ப்ரோ இந்த வண்டியை பத்தி விக்கி நிறைய விஷயம் சொல்றதுக்கு நேரம் இருந்தாரு. விக்கி, நான் ஒரு வாடிக்கையாளராக வந்திருக்கேன் அப்படின்னா இந்த வண்டி நீங்க எப்படிலாம் வடிவமைச்சிருக்கீங்க, எப்படி எங்களை திருப்திப்படுத்துறீங்க அப்படின்ற விஷயங்களை இப்ப நான் முழுக்க நம்ம பேச போறோம். நிறைய தொழில்நுட்பங்களும் இருக்கு. முதல்ல வந்து முன்புறத்தை பத்தி பேசலாமா? முதல்ல எதை பத்தி சொல்ல போறீங்க? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃப்ரண்ட் தான். ஏன்னா ஒரு வண்டி நம்ம பார்க்குறோம்னா ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட்ல தான் பார்ப்போம், அதுக்கடுத்து தான் மற்ற இதெல்லாம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஏரோடைனமிக் டிசைனிங்ல பண்ணது. ஒட்டுமொத்தமா எல்லாமே ஏரோடைனமிக்னா என்னன்னா நம்ம ஆப்போசிட்ல போற ஏரை வந்து கிழிச்சு விட்டு ஃப்ரீயா மூவ் ஆகுறது தான் ஏரோடைனமிக் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஏரோடைனமிக் வைசர் கொடுத்துருக்காங்க. இது நம்ம நார்மலா போறதுக்கு ஃப்ரண்ட் தான் ஃபர்ஸ்ட் நம்ம ஏரை கிழிச்சு விட்டு போறதுக்காக தான் இந்த வைசர் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது மல்டி ரிஃப்ளெக்டர் ஹெட்லாம்பு கொடுத்துருக்காங்க. இந்த மல்டி ரிஃப்ளெக்டர் ஹெட்லாம்பு வந்துட்டு வெளிச்சத்தை வந்து வெளிச்சத்தை நைட்ல போகும்போது வெளிச்சத்தை பரவி காட்டுறதுக்காக தான் இந்த மல்டி அதிகமான தூரமோ அதிகமான இருட்டிலையோ நம்ம போகும்போது இந்த வெளிச்சம் வரும். வேற என்ன சொல்ல வேண்டியது? கிளியர் விங்ஸும் கொடுத்துருக்காங்க. கிளியர் விங்ஸ்ன்றது நம்ம வெயிலையும் சரி இருட்டிலையும் சரி இண்டிகேட்டர் ஆன் பண்ணும்போது தெளிவா தெரியும். வேற என்ன விஷயம் இதுல பாத்தீங்கன்னா ரெண்டாவது பார்க்கும்போது நம்ம சஸ்பென்ஷன்ன்றது வந்து ரோட்ல டயர்ல ஏற்படுற வைப்ரேஷன் வந்து நம்ம பாடிக்கு கொடுக்காம இருக்கிறது தான் சஸ்பென்ஷன் யூஸ் பண்றோம். இதுல ஹைட்ராலிக் டெலஸ்கோப் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஹைட்ராலிக் டெலஸ்கோப் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து நமக்கு ஷோல்டர் பெயின் எதுவும் வராது. மர்காடு வந்து எதுங்கன்னா நம்ம இப்போ போயிட்டு இருக்கோம், மலை பக்கமா இருக்கும், இல்ல பள்ளமேடா இருக்கும், சேரடிக்கும், இது எல்லாமே வந்துட்டு இது உள்ளே ரிஃப்ளெக்ட் ஆகி கீழே விழுந்துடும். ஒரு கல்லுப்படுது மேலே டயர்ல பட்டு மேலே படாம இருக்கிறதுக்காக அது உள்ளே போய் சக்கரத்தோட அளவுகள் இன்னும் அதுக்கு ஏற்ற மாதிரி சரியான அளவுகள் நீங்க மகடு நீங்க வடிவமைச்சு 18 இன்ச்சு வீல் 18 இன்ச்சு கொடுத்துருக்கோம். இதுல வந்து அலாய் வீலும் வரும், ஸ்போக்ஸ் வீலும் வரும். 2 டைப் இருக்கு. அலாய் வீலுன்றது நம்ம லேட்டஸ்டா வரும், கொஞ்சம் வந்து மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாக இருக்கும், துடைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஈஸியா இருக்கும். ஸ்போக்ஸ் வீல்னா கொஞ்சம் கஷ்டம். இது என்ன வகையான சக்கரங்கள்? இது அலாய் வீல். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அலாய் வீல். டியூப் டயர் தான். டியூப்லெஸ்ல வந்து ஒரே இடத்துல வந்து 3 டைம் 4 டைம் பஞ்சர் ஆனா நம்ம வந்து டயரே ரீப்ளேஸ் பண்ணுவோம். இதுல வந்து எப்படின்னா டியூப் டயர்னா டியூப் மட்டும் சேஞ்ச் பண்ணா போதும், பஞ்சர் போட்டாலும் திருப்பி ஈஸியா நம்ம ஓட்டிக்கலாம். இதுக்கு வந்து ட்ரம் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. டிஸ்க் பிரேக் 100cc வந்து ட்ரம் பிரேக்கே போதுமானது. இது 100cc நம்ம போகும்போது வந்து அதிக ஸ்பீட்லையும் போகிறது கிடையாது. மேக்ஸிமம் ஸ்பீட்ல என்ன ஸ்பீடு போகிறோமோ அதில் தான் நம்ம போகிறோம். டிஸ்க் பிரேக்னா உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் அதிகமாக இருக்கும். 100cc இது மைலேஜ் பர்பஸுக்காக கொடுத்த வண்டி, சரிங்களா? இதுல வந்து டிஸ்க் தேவையில்லை, அவசியம் இல்லை. ட்ரம்மே போதுமானது. இதுக்கு ட்ரம்னா லைஃப் வரும், உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயா இருக்கும்.